இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். இது முக்கியமாக பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணும்போது கொடுப்பாங்க. யூட்ரஸ் போன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது ஆண்கள் கூட சாப்பிட்லாம். பேக் பெயின் எல்லாம் ரொம்ப வராது. இந்த ஆரோக்கியமான உளுந்து களி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். களி மாவு ரெடி பண்ணுறதுக்காக தோல் இருக்கிற முழு உளுந்தாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் 2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் பச்சரிசி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. பச்சரிசி கொஞ்சமாக போதும். இது வறுக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சு மில்லில் கொடுத்து பொடிச்சு வாங்கிக்கோங்க. நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணால் ரொம்ப நைஸாக வராது. நம்ம இந்த உளுந்து வறுத்ததுக்கு அப்புறம் மிக்சியில் பவுடர் பண்ணால் அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் மாவில் எப்படி களி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மாவுக்கு 3/4 கப் கருப்பட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு மெயினாக கருப்பட்டி தான் யூஸ் பண்ணணும். இதில் 1 கப் தண்ணி ஊற்றி கருப்பட்டியை கரைக்கலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. கருப்பட்டி கரைஞ்சாலே போதும். நான் இப்போ உங்களுக்கு சின்ன குவான்டிட்டியில எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் மாவு ரெடி பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகமாகவே மில்லில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கருப்பட்டி கரைஞ்சதும் நம்ம இதை வடிகட்டி எடுக்கலாம். அதில் இருக்கிற கல், தூசி, மண் ஏதாவது இருந்தால் போயிடும். இப்போ களி கிண்டுறதுக்கு கொஞ்சம் வெயிட்டான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் மாவுக்கு 1 கப் கருப்பட்டி தண்ணி எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஆட் பண்ணலாம். இந்த களி பண்ணுறதுக்கு மெயினாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1 கப் மாவுக்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் நல்லெண்ணெய் எடுக்கலாம். இப்போ வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு நீங்கள் தாராளமாகவே நல்லெண்ணெய் ஊற்றி களி கிண்டலாம். இது சூடானதும் 1 கப் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. முக்கியமாக அடுப்பு லோ ஃப்ளேமில் வைக்கணும். இது கிண்டி விட்டே இருக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம். 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். உளுந்து மாவு வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருந்தா அதில் இருக்கிற முழு சத்து நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டி விட்டே இருங்க. அது சீக்கிரமே கடாயில் எதுவும் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். முக்கியமாக இந்த களி சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. நான் இப்போ இதில் 1/2 கப் கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதில் 3/4 கப் கிட்ட எண்ணெய் ஊற்றலாம். இப்போ 5 நிமிஷம் கூட ஆகலை. கடாயிலிருந்து அழகாக ஒட்டாமல் வருது. நீங்கள் களி எடுத்து பார்த்தா கையில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். உங்களுக்கு வேணும்னா இதில் கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். களி அல்வா மாதிரி நல்லா அழகாக வந்திருக்கு. இனி இது உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி வீட்டில் கிண்டி சாப்பிடுங்க. சுவையான ஆரோக்கியமான உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த சத்தான களி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேறு நல்ல ரெசிபி நம்ம சேனலில் ட்ரை பண்ணலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணால் நான் புது வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.